أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. أما بعد، وما توفيق إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي ذكرني منهما نسيت وعلمني منهما جهلت. ربي إني ميت وإنك حي يا ربي. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. புகழும் புகழ்ச்சியும் வல்லா அல்லாஹ் அவன் ஒருவனுக்கு உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் ஈருலக நாயகர் நம் உயிருள் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபின்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக நம்மீதும் இன்னும் இந்த ஜும்மா தொழுகைக்கு வர இருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாவின் அருளும் ரஹமத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கிருபை அல்லது சுப்ஹானஹு தஆலா ஒரு புனிதமான இந்த ஜும்மாவுடைய நாளிலே அவனுக்கு பிடித்தமான ஒரு இடத்திலே அவனை பற்றி பேசவும் அவனை பற்றி சிந்திக்கவும் நமக்கு வாய்ப்பளித்திருக்கின்றான். வாழும் காலம் எல்லாம் அவன் பொருத்தத்துடன் வாழ்ந்து அவன் பொருத்தத்துடன் மரணித்து நாளை கபிலிருந்து எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பக்கூடிய நபர்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. இந்த நல்லதொரு வேளையிலே நல்லதை கேட்பதற்கும் நல்லதை சொல்வதற்கும் தொடர்ந்து அதை குறித்து நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும் வருங்காலத்தில் அதன்படி செயலாற்றுவதற்கும் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து கொள்ளுங்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கடுத்து நான் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை அல்லது சுப்ஹானஹு தஆலா அவனுடைய இல்லத்துல நம்மளை அமர் செய்திருக்கின்றான். அல்லாஹால இந்த உலகத்துல மனிதனை ஒரு தற்காலிகமாகத்தான் இந்த உலகத்துல அல்லாஹ் படைச்சிருக்கிறான். யாருக்கும் இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது. எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் சரி, எவ்வளவு உயர்ந்தவனா இருந்தாலும் சரி, அல்லாஹால இந்த உலகத்துல யாருக்கும் நிரந்தரம் அல்லாஹ் கொடுக்கல. எல்லாரும் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் போக தான் போறாங்க. நிரந்தரம் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹாலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்துருப்பான். அவங்களுக்கே கொடுக்காத போது இந்த உலக வாழ்க்கை நம்ம நினைக்கிறோம் நமக்கு இன்னும் வயசாகலை, நமக்கு எந்த நோயும் இல்லை, நமக்கு மேல பெரியவங்களாம் இருக்கிறாங்க, வயசானவங்க இருக்கிறாங்க, நமக்கெல்லாம் இப்போதைக்கு மவுத் வராது அப்படின்ற சிந்தனையில் நம்ம ஆழ்ந்து இருக்கிறோம். ஆனா உலகம் மவுத்துக்கு வயது கிடையாது. எப்படி உலகம் நிரந்தரம் கிடையாதோ அந்த மாதிரி மவுத்துக்கு வயது வரம்பெல்லாம் தெரியாது. பிறந்த குழந்தை மவுத்தாகவும், வயிற்றுல உள்ள சிசு மவுத்தாகவும், பிறந்து 2 மணி நேரத்துல மவுத்தாகுவாங்க, பிறந்து வாலிப வருவோம் அடையதுக்குள்ள மவுத்தா போயிடுவாங்க. திருமணம் பேசி முடிச்சிருப்பாங்க, ஆனா திருமணம் முடிக்கிறதுக்குள்ள மவுத்து வந்துடும். வீடெல்லாம் கட்டி எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கும், வீடு கிரக பிரதேசம் வச்சிருப்பாங்க, வீட்டுக்குள்ள நுழையதுக்குள்ள மவுத்து எல்லாம் கொடுத்துருவான். குழந்தை பிறந்திருக்கும், அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு வரதுக்குள்ள எல்லாம் மவுத்தை கொடுத்துருவான். அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சம் முடியாது, அந்த குழந்தைக்கு ஒரு நல்லது கிட்ட செய்ய முடியாது. இப்படி மவுத்து யாருக்கு வேணாலும் வரலாம். நமக்கு வராது, பக்கத்து வீட்டு வந்துருச்சு, மேல் வீட்டு வந்துருச்சு, நம்ம ஃப்ரெண்ட்ஸு நண்பருக்கு வந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதுக்கு என்னன்னு சொன்னா அவங்களுக்குலாம் வந்துருச்சு, உனக்கு ஒரு நாள் வரும் அப்படின்னு அல்லாஹ் ஒரு அடையாளப்படுத்துறான். நம்ம அதை சிந்திக்கிறதே கிடையாது. மவுத் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா உலகத்துல எவ்வளவு அட்வைஸ் பண்ணா, எவ்வளவு உபதேசம் பண்ணலாம், ஆனா எல்லாத்தையோட சிறந்த உபதேசம் எதுன்னு சொன்னா மவுத் தான். மவுத் ஒரு மௌனமான உபதேசம். மவுத்து வீட்டுக்கு போனோம்னு சொன்னா அங்க நடக்கிற அந்த மவுத்து சுத்தி நடக்கிற விஷயங்களை பார்த்து, மவுத்து வீட்டில் நடக்கிறது, மவுத்து எப்படி வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் பார்த்து நம்ம படிப்பினை பெறணும். அதுக்குதான் அல்லாஹ் தஆலா மவுத் ஒரு சிறந்த உபதேசம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க. மவுத் எல்லாத்துக்கும் வரும். ஒரு ரேஷன் கடையில கியூல நிக்கிறாங்க,
முதல்ல வரவங்க கைரேகை வச்சு வாங்கிட்டு போயிடறாங்க. அதுக்கடுத்து வருவாங்க, இப்படி வருஷ பிறகு வந்துட்டே இருப்பாங்க. ஆனா எல்லாத்துக்கும் எப்படி ரேஷன்ல பொருள் கிடைக்குமோ அது மாதிரி மவுத்துன்ற வரிசையில நம்ம கியூல நின்றுட்டு இருக்கோம். முதல்ல வரவங்க போயிடுறாங்க, அடுத்து வரவங்க அதுக்கு அடுத்து, இப்படி நம்ம அந்த கியூல நிக்கிறோம். நம்ம எத்தனாவதா நிக்கிறோம் அப்படின்னு தான் மறைமுகமா எல்லாம் வச்சிருக்கிறான். நம்ம 5வது ஆளா நிக்கிறோமா, அல்லது 10வதா நிக்கிறோமா, அல்லது 20வதா நிக்கிறோமா நமக்கு தெரியல. 19 பேர் மௌத்தா போயிட்டு 20வது ஆள் நம்பன்னு சொன்னா நமக்கு அது மவுத்து வந்துடும். ஆனா அது எத்தனாவது அப்படின்னு தான் எல்லாம் மறைச்சு வச்சிருக்கான். ஆனா மவுத் என்பது எல்லாத்துக்கும் இருக்கு. எப்படி ரேஷன்ல எல்லாத்துக்கும் கியூல நிக்கிற எல்லாத்துக்கும் பொருள் இருக்குதோ அந்த மாதிரி உலகத்துல பிறந்த எல்லா மனிதனுக்கும், எல்லா உயிரினங்களுக்கும், மனிதன் மட்டும் கிடையாது, கால்நடைகள், ஊர்வன, பரப்பன, மரம், செடி, கொடி, இப்படி எல்லாத்துக்கும் மவுத்து இருக்குது. மவுத்தை வாங்குற மலக்குள் மவுத்துக்கும் அல்ல மவுத்து வச்சிருக்கிறான். இப்படி எல்லாத்துக்கும் அல்ல மவுத்து இருக்கு. அந்த மவுத்து எப்ப அப்படின்றதுதான் கேள்விக்குறியா இருக்குது. ஒருத்தர் மௌத்தா போயிட்டாரு, அவர் மிகப்பெரிய, அவர் உயிரோட இருக்க வரைக்கும் தான் அந்த மரியாதை, கண்ணியம், அந்தஸ்து எல்லாம். அவர் பிஎம்பா, அவர் சிஎம்பா, அவர் பெரிய ஆலிமு, அவர் பெரிய பதவியில இருக்கிறாரு, கலெக்டர் அப்படின்னு சொல்லி மரியாதை கொடுப்பாங்க. அவர் மௌத்தா போயிட்டா அந்த மரியாதை பதவியோடு சேர்ந்து மரியாதையும் போயிடும். அவருக்கு பேரு மையத்து தான். எப்படி அப்துல் ரஹ்மான் அப்படின்னு சொல்றவங்க மவுத் எப்ப எடுப்பீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அவருக்கு பேரு மையத்துன்னு ஆயிடும். அதனால மவுத் ஒரு சிறந்த உபதேசம் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. வருவாங்க, முதல்ல வருவாங்க, என்னப்பா ஆச்சு, நல்லா தானே இருந்தாரு அப்படின்னு. இல்லைங்க, நேற்று நாள் சாப்பிட்டு படுத்தாரு, காலைல பார்த்தா மூத்தா போயிட்டாரு. அப்படியா அப்படின்னு கேள்விப்பட்டவொடனே ஒரு ஹிஸ்டரி, அதுக்கு ஒரு ஹிஸ்டரி சொல்லுவாங்க. நல்லதான் இந்த இஸ்லாத்தோடு பேசிதான் போனாரு, நல்லா சிரிச்சு பேசினாரு, போனாரு, ஒஃபாத் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஹிஸ்டரி சொல்லிட்டு அடுத்த கேள்வி என்ன தெரியுமா கேட்பாங்க, ஒரு மவுத்து விட்ட சகஜமா, எப்படி மவுத்து அப்படின்னு கேட்பாங்க. அது மவுத்து சொன்ன உடனே இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் இருந்துச்சு, ஹார்ட் அட்டாக் மௌத்தா போயிட்டாரு, சாப்பிட்டு வாழைப்பழம் சாப்பிட்டு படுத்தாரு, மூச்சு திணறி மௌத்தா போயிட்டாரு, ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனோம், உடனே மௌத்து, பாம்பு கடிச்சிச்சு, ஏதாவது அதுக்கு சொல்லுவாங்க. உடனே கேட்கக்கூடிய நபர் அதுக்கு ஒரு ஹிஸ்டரி சொல்லுவாரு. அவர் ரொம்ப நல்ல மனுஷன், நம்ம வாழ்ந்தாங்க, திடீர்னு நல்லா தர கூப்பிட்டா, அப்படி ஹிஸ்டரி அந்த அது அவருக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்த உடனே அடுத்த கேள்வி என்ன தம்பி கேட்பாரு, யாரா இருந்தாலும் எப்ப எடுக்கிறீங்கன்னு கேட்பாரு. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அஜத்தா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆலிமா இருந்தாலும் சரி, எவ்வளவு கலெக்டரா இருந்தாலும் சரி, பிஎம் இப்படி யாரா இருந்தாலும் சரி, அடுத்த கேள்வி எப்ப எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவர் சொல்லுவாரு, நம்ம 2 நாள் கழிச்சு எடுக்கலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் பாருங்களேன். உடனே ஏன் அவ்வளவு தாமதம், உடனே எடுத்துட வேண்டியது தானே. உலகம் அவ்வளவு ஃபாஸ்டா இருக்குது, நம்மள யாரும் உள்ள வீட்டுல வச்சிருக்க தயாரா இல்லை. கடைசி வரைக்கும் நம்ம விவரம் தெரிஞ்சாலும் உழைச்சி போட்டோம், அப்பா அம்மாவுக்கு உழைச்சி போட்டோம், மனைவிக்கு உழைச்சி போட்டோம், மகன்களுக்கு உழைச்சி போட்டோம். ஆனா நம்ம மூத்தா போயிட்ட உடனே ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கேட்கிற கேள்வி எப்ப மையத்தை எடுக்கிறீங்கன்னு கேட்பாங்க. உலகத்துல யாரும் வச்சிருக்க தயாரா இல்லை. நீ கட்டின வீடுதான், நீங்க கல்யாணம் பண்ண மனைவிதான், நீங்க பெத்த பிள்ளைங்க தான், ஆனா உங்களை பார்க்க நீங்க உங்க உடல்ல இருந்து உயிர் போச்சுன்னு சொன்னா வச்சிருக்க யாரும் தயாரா கிடையாது. உங்க உலகத்துல யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. உடனே எடுத்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எடுத்துருவாங்க, எடுக்கதான் முயற்சிப்பாங்க. எதுக்கு அவ்வளவு வச்சிருக்க மையத்தை ஏன் கஷ்டப்பட்டு இவ்வளவு எடுத்துருங்க, அடக்கம் பண்ணி எல்லாமே எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. நான் இசால எடுக்கிறேன், இசால எதுக்கு, அசல்ல எடுத்துடலாம், எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு. அந்த எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அடக்க உலகம் முயற்சி செய்யும். அடுத்த வேலை என்ன, எல்லாத்துக்குமே வேலை அதிகம், பரபரப்பா இருக்கிறாங்க, ஃபாஸ்டா உலகம் போயிட்டே, சூப்பர் ஃபாஸ்ட்ல போயிட்டே இருக்குது. அடுத்து அடக்க மட்டும் அடுத்த வேலையை பார்த்துல முடிச்சிடலாம் அப்படின்னு சரியதான் அதுதான் சொல்லுது. 3 விஷயத்தை பிற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சரியா சொல்லுது. மையத்து உலகத்துல ஒரு வீட்டுல மையத்தை ஒண்ணு சொன்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அடக்கம் செஞ்சிடலாம். அதை வச்சு பதப்படுத்துது, ஐஸ் பெட்டியில வைக்கதான் ரொம்ப மையத்துக்கு வேதனை. அது ஐஸ் பெட்டியில வச்சு ஐஸ் பெட்டியை அந்த குளிப்பாட்டுறதுக்கு 2-3 நேரத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடுவோம். அப்படி ஆஃப் பண்ணா போயிட்டீங்க சொன்னா அந்த ஐஸ் கட்டி கூட எடுக்க முடியாது. ஒரு ஃப்ரிட்ஜில் கறி வைக்கிறீங்க, அந்த கறியை எடுக்கிறதுக்கு முன்பாக ஆஃப் பண்ணி வச்சிடணும் ஃப்ரிட்ஜை. இல்லைன்னு சொன்னா அந்த ஃப்ரிட்ஜ் எடுக்கும்போது ஃப்ரீஸ் ஆகி கட்டி ஆகி எடுக்கும் போது ரொம்ப அந்த கறிக்கும் அந்த கறிக்கும் ஹார்டா இருக்கும், நம்மளால எடுக்க முடியாது. எடுத்த இடத்துல ஃப்ரிட்ஜ் ஓட்டையாயிடும், அந்த மாதிரி சூழ்நிலை ஆகும். அந்த மாதிரி நீங்க ஐஸ் பெட்டியில மையத்தை வச்சு எடுக்கும் போது அந்த மையத்துக்கு சதையோட பிஞ்சு வரக்கூட வாய்ப்பு இருக்குது. அது மையத்துக்கு ஒரு வேதனை நமக்கு தெரியுது. ஒவ்வொரு மையத்துக்கும் காது கேட்கும், நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுதான் இருக்கும் மையத்து. ஆனா நமக்கு அது நம்மளால உணர முடியாது, அதனால அதை மறைச்சு வச்சிருக்கலாம். ஏன்னா நம்ம அடுத்து அப்படி மட்டும் மையத்தை அலற சவுண்ட் நம்ம கேட்டுன்னு சொன்னா யாரும் மௌத்தாக விரும்ப மாட்டோம், கபுல் அடக்கம் செய்ய யாரும் முன் வர மாட்டோம். ஆனா அல்ல அதை மறைச்சு வச்சிருக்கிறான். ஐஸ் பெட்டியில் வைக்கிறது ரொம்ப கொடுமையான வேதனை. ஒரு மவுத்து சொன்னா உடனே அடக்கம் செஞ்சிடலாம். ஒரு பெண் பாலிகை ஆயிடுச்சு, வயசுக்கு வந்து சொன்னா அதை உடனே திருமணம் முடிச்சிடலாம். அதை காக்கலாம் கூடாது. தகுந்த வயசுக்கு வந்து ஒரு பெண் வயதுக்கு வந்துட்டா தகுந்த மாப்பிள்ளை கிடைச்சி, தகுந்த குடும்பம் கிடைச்சி, சாலியான குடும்பம் கிடைச்சு சொன்னா உடனே நிக்காக முடிக்கலாம். இல்ல பொண்ணு படிக்குது 2 வருஷம் போட்டோம், இல்ல பொண்ணோட அப்பா ஹஜ்ஜுக்கு போனாங்க, ஹஜ்ஜுக்கு போயிட்டு நிக்கா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. சரி, சட்ட பிரகாரம் மையத்து விழுந்துன்னு சொன்னா உடனே அந்த மையத்தை அடக்கம் செஞ்சிடும். அடுத்த கட்டம் எப்ப உடனே அடக்கம் செஞ்சிடும். இரவு முடிஞ்ச அளவுக்கு இரவு தங்க விடாம பாத்துக்கலாம். மையத்தை காலைல மோத்தா போனாங்க சொன்னா சாயங்காலம் எடுத்துடலாம், இரவு தங்க விடாம பாத்துக்கலாம். வரவர் பெங்களூர் எங்க இருந்தோ வந்துட்டோம், அவர் எங்க மலேசியால இருக்கட்டும், அமெரிக்கால இருக்கட்டும், வரட்டும், வரவர் வந்து பார்க்கட்டும், கிடைச்சா பார்க்கட்டும், கிடைக்கலையா மையத்துக்கு துவா செய்யட்டும், அதே பெரிய விஷயம். அவர் வந்து பாக்குற வரைக்கும் வெயிட் பண்றது மையத்துக்கு நல்லது இல்ல, நமக்கு நல்லது கிடையாது.
அதான் ஷரியத் சொல்லிச்சு, மவுத் ஆன உடனே அடக்கம் செஞ்சிடணும். விரைவாக செய்யக்கூடிய 3 விஷயம். ஒண்ணு மவுத் அடக்கம் செஞ்சிடணும். 2வது ஒரு பெண் வயதுக்கு வந்து விட்டு தகுந்த மாப்பிள்ளை கிடைச்சிச்சுன்னு சொன்னா உடனே திருமணம் முடிச்சிடலாம், தாமதப்படுத்தவே கூடாது. ஏன்னா காலம் ரொம்ப சலதாசமா அப்ப எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா இப்ப நம்ம நிதர்சனமா பாக்குறோம், காலம் ரொம்ப கெட்டு போயிடுச்சு. நல்ல பொண்ணுதான், புர்காவோட பர்தாவோட தான் இருக்கும், அப்பா அம்மா பேச்ச மீறாது, சாலியான பொண்ணு குடிஞ்ச தலை நிம்மராதுன்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனா பார்த்தா யாரு கூடாது எவங்களுடையாவது மார்க்கத்தை விட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலை நம்ம நிறைய கண் கூட பாக்குறோம். அதனால சரியத்தை அப்பவே சொல்லிடுச்சு, வயதுக்கு வந்து தகுந்த மாப்பிள்ளை கிடைச்சா உடனே முடிச்சுடுங்க. தொழுக நேரம் வந்துன்னு சொன்னா அதை பிற்படுத்தாம உடனே தொழுதுங்க என்பதாக 3 விஷயத்தை விரைவாக செய்யணும் சரியா சொல்லி காட்டுது. ஆக விஷயம் நான் சொன்னா, ஒரு மவுத்து அடுத்து அந்த மவுத்து ஒண்ணு அடுத்த அந்த அடக்கம் செய்ய உலகம் தயாரா இருக்குது, போஸ்ட் பண்ணி அனுப்பிச்சு விடலாம். அதனாலதான் தமிழ் அழகா பேர் வச்சிருக்காங்க, அஞ்சல் செலுத்துறது, அஞ்சலி செலுத்துறது. அஞ்சல் சொன்னா போஸ்ட் பண்றது, மவுத்து இரங்கல் தெரிவிக்க அஞ்சல், அதாவது கண்ணீர் அஞ்சலி சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு என்ன அஞ்சல் சொன்னா போஸ்ட் பண்றது. அதான் தமிழ் அழகா அஞ்சல் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க மவுத்துக்கு. ஆக மவுத் மிகப்பெரிய ஒரு உபதேசம். தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 நிமிஷமாச்சும் மவுத்தை நினைச்சு பார்க்கலாம். நம்ம ஒண்ணு நிரந்தரமா உலகத்துல இருக்க போறது கிடையாது, நிரந்தரம் நிச்சயம் கிடையாது உலகத்துல. அதனால ஒரு 2 நிமிஷமாச்சும் தினம் மவுத்தை நினைச்சு பார்க்கணும். சலாசம் அதை தான் சொல்றாங்க, மவுத்தை நினைச்சு பாருங்க, இன்பங்களை முறிக்கு அடிக்கும் மவுத்தை நினைத்து பாருங்க சலாசம் சொல்லி காட்டுறாங்க. நீண்ட ஹதீஸ் சுருக்கமா சொல்றாங்க, இன்பங்களை முறிக்கடித்து விடும் மவுத்தை தினமும் நினைச்சு பாருங்க சலாசம் சொல்லி காட்டுறாங்க. ஏன் மவுத்தை நினைக்க சொன்னா அது நிறைய பலன்கள் இருக்குது. ஒண்ணு, நீங்க மவுத்து அதிகமா நினைச்சீங்க சொன்னா அதிகமா தௌபா செய்ய வாய்ப்பு இருக்கும். பாவம் செஞ்சுட்டுமே அல்லாட்ட மன்னிப்பு கேட்கலுமே மவுத்து வந்துருமே, திடீர்னு மவுத்து வந்துருமே, மவுத்துக்கு வயது வரம்பு கிடையாது, கால நேரம் கிடையாது அப்படின்னு தௌபா செய்ய வாய்ப்பு இருக்குது. 2வது, எந்த பாவமான சிந்தனை வராது. பாவம் செய்ய சூழ்நிலை வந்துச்சு சொன்னா உடனே அல்லாஹ் நம்ம பாக்குறான் மவுத்து வந்துரும் அப்படின்ற அந்த சிந்தனை வரும். அதனால மவுத்து அதிகமா நினைவு கூறும் என்பதாக சலாசம் சொல்லி காட்டுறாங்க. உலக வாழ்க்கை போன ஜும்மா இப்பதான் முடிஞ்ச மாதிரி இருக்குது, அடுத்த ஜும்மா வந்துருச்சு. போன செப்டம்பர் இப்பதான் பிறந்துச்சு, இன்னைக்கு ஆகஸ்ட் 1, ஒரு மாசம் போயிடுச்சு. உங்களுக்கு புரியுற இங்கிலீஷ்ல சொல்றேன். செப்டம்பர் மாசம் 7வது மாசம் வந்துச்சு, ஜூலை மாசம் இப்பதான் முடிஞ்சது, அடுத்த ஆகஸ்ட் வந்துருச்சு. உடனே உலகம் ஸ்பீடா போயிட்டே இருக்குது. அடுத்த ஒரு மாசமே முடிஞ்சு போச்சு. அடுத்து இன்னைக்கு ஆகஸ்ட் 1, அடுத்த ஜும்மா. அப்படியே உலகம் போயிட்டே இருக்குது. எங்கதான் போகுது, அவ்வளவு ஃபாஸ்டா போற உலகத்துல நமக்கு 60-70 வயசு 70க்கு மத்தியில் தான் உலக வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இப்படி திரும்பதுக்குள்ள வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அதுல நல்ல அமல்கள் செய்யலாம், மவுத் அதிகமா நினைக்கலாம். தினமும் மவுத்து ரொம்ப எல்லாத்துக்கும் மவுத்து இருக்குது. காலையில குளிச்சுட்டு போறாரு, திரும்ப வந்து பார்த்தா அவரு யாராவது குளிப்பாட்டுறாங்க, மௌத்தா போயிட்டாரு. காலைல குளிச்சுட்டு தான் போனாங்க, பார்த்தா அவருக்கு இப்ப குளிப்பாட்டுறாங்க, ஏன்னா மௌத்தா போயிட்டாரு. காலையில குளிச்சு சட்டை போட்டு நீட்டா போனாரு, திரும்ப வந்து பார்த்தா அவர் சட்டையை மத்தவங்க கழட்டி விடுறாங்க, அவனால கழட்ட முடியல, ஏன்னா ரூஹு உடல்ல இருந்து ரூஹு போயிடுச்சு. அதனால ரூஹு இருக்கு வந்து உடலுக்கு மரியாதை மதிப்பெல்லாம். மௌத்தா போயிட்டான்னு சொன்னா கம்பீரமான நட என்ன, கம்பீரமான பேச்சு என்ன, செல்வாக்கு என்ன, நீட்டா உட போட்டதுன்னா, ட்ரெஸ் எல்லாம் ஒயிட்டா பியூர் காட்டனா போட்டு நல்லா கெப்தா நடந்தாரு. மௌத்தா போயிட்டான்னா உலகம் படுக்க போட்டுரும். அவரை நிக்க வச்சுலாம் அடக்க மாட்டாது, உட்காரலாம் வைக்க, சேர்ல கம்பீர் உட்காரலாம் வைக்க மாட்டாங்க, மௌத்த படுக்க போட்டுருவாங்க, போட்டு டேபிள்ல படுக்க போட்டு குளிப்பாட்டி கப்பல்ல போய் அடக்கம் பண்ணி முடிச்சிருவாங்க. உலகம் அப்படிதான் போகுது. உலகம் அப்படி இருக்கல, நமக்கு என்ன கர்வம், ஆணவம், திமுரு. உலகம் வாழ்க்கை அற்பமானது. உலக வாழ்க்கை எல்லா தொடர்பும் துண்டிச்சு போயிடும். இங்க உலகத்துல வீட்டுல உட்காந்து தண்ணி கொண்டு வா அப்படி மனைவிட்ட சொல்லுவோம், மனைவி தண்ணி கொண்டு வரா, பிள்ளைங்க ஃபேனை போடுறா அப்படின்னு ஃபேனை போடுவாங்க. அப்படி சுண்டி விட்டா வேலை செய்ய ஆள் வீட்டுல இருக்கிறாங்க. கபுல ஆள்லாம் கிடையாது, தனி அறை, மண்ணற, இருட்டார, ஒரே இருட்டு, சுத்தி மண்ணு தான், திரும்ப கூட முடியாது. கபூர்ல அவ்வளவு விசாலமா கபர்ஸ்தான் இருக்குது, நல்லா பெருசா தோணி அடக்கம் பண்ண வேண்டியதானே, பண்ண மாட்டாங்க. அவர் அடி என்னவோ, அவர் வயசு, அவர் உயரம் என்னவோ அந்த உயரம் தான் அடக்கம் செஞ்சு எவ்வளவு நெருக்க முடியுமோ அவ்வளவு நெருக்கி படுக்க வச்சு பாயை போட்டு குச்சை வச்சு அடைச்சு அப்படி மூடிடுவாங்க. கபூர் தான் விசாலமா இருக்கு, விசாலமா தோண்ட முடியுமா? தோண்டக்கூடாது, தோண்ட முடியாது. அந்த அளவுக்கு உலகம் இருக்குது. நீங்க பெருசா டைல்ஸ் போட்டு வீடு கட்டுறீங்க, பாத்ரூம் பெருசா, பாத்ரூமே ஒரு ஹால் மாதிரி பாத்ரூம் கட்டுறீங்க, பாத்ரூம்ல ஏசி சில பேர் போட்டிருக்காங்க. அவ்வளவு சொகுசா வாழ்ந்த நீங்க மண்ணுக்குள்ள வச்சு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிக்க குச்சை வச்சு அடைச்சு அடக்கம் பண்ணி முடிச்சிருவாங்க. உலக வாழ்க்கை அவ்வளவுதான். உலகத்துல அற்பமான இப்படின்ற வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அதனால வாழும் போது நல்லதை வாழும், நல்லதை சொல்லணும். எல்லா தொடரும் துண்டிக்கு போயிடும். இன்னைக்கு இந்த காலத்தை சொல்லவே தேவையில்லை. மொபைல் போன் ஒரு 5 நிமிஷம் மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணாலே போதும், அப்படியே அவன் போன் பண்ணிருப்பானோ அப்படின்னு. நீங்க வேணா உலகத்துல பாருங்க, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சைலண்ட் போட்டு தொழு நடக்கும். பல்லு தொழுது சலாம் போட்டு அடுத்த நிமிஷம் ஆயத்தில் கோஷி ஓதுவோம், அஸ்தோஃபில்லா ஓதுவோம், அதெல்லாம் கிடையாது. அடுத்த நிமிஷம் போன் எடுத்து பார்ப்போம், யாராவது போன் பண்ணிட்டு அவங்க மிஸ்டேக்கள் வந்திருக்கும் அப்படின்னு. எல்லாருமே அப்படிதான், நான் முதல் கூட எல்லாமே அப்படிதான். அப்படி போச்சு உலகம். அந்த எல்லா தொடரும் துண்டிக்க போயிடும். கபூர்ல யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால அந்த நேரத்துல உயிர் போற நேரத்துல ஒரு உடல்ல இருந்து உயிர் போகுதுன்னு சொன்னா எவ்வளவு வேதனை தெரியுமா? அந்த மையத்துடைய சட்டைய, பெண்ணாக இருந்தா புடவைய இப்படி சட்டையை கழட்டும் போது அந்த மையத்தை சொல்லுமா,
ஐயுகல் காஃபிரூன், சட்டைய குளிப்பாட்டுறவங்களே என்ன குளிப்பாட்டுறீங்க இல்லையா, பார்த்து மெதுவா குளிப்பாட்டுங்க. இப்பதான் உடல் உயிர் போய் உடல் எல்லாம் ரணமா இருக்குது. அந்த உயிர் போடுங்க சமயம் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு முள்வெளி மரத்துல ஒரு முள் மரமா இருக்குது. அந்த மரத்துல ஒரு பாவடையோ ஒரு தாவணியோ அல்லது ஒரு வேட்டியோ விழுந்துருச்சு. விழுந்து நல்லா போய் மாட்டிக்கிச்சு. அதை பிடிச்சி இழுக்கும் போது எவ்வளவு வேதம், அந்த புடவையும் அந்த வேட்டியும் எவ்வளவு சல்லடை மேல் ஓட்டையாயிடும். பிடிச்சி இழுக்கும் போது அங்கங்க முள்ளு குத்தி ஓட்டையாயிடும் இல்லையா? அந்த மாதிரி உடல்ல இருந்து உயிர் பிரிக்கும் போது அவ்வளவு வேதனை இருக்குமா? உங்களுக்கு புரியுமே சொல்லி காட்டுறாங்க. ஒரு முள் மரத்துல ஒரு வேட்டி போய் மாட்டிக்கிச்சு, ஒரு சால் போய் மாட்டிக்கிச்சு. அந்த சால் எடுக்கும் போது எப்படி அந்த சால் கிழிஞ்சு கந்த குளமா திரும்ப கையில கிடைக்குமோ அதே மாதிரி உடல்ல இருந்து உயிரை புடுங்கும் போது அந்த அளவு வேதனை இருக்கும் என்பதாக சலாசம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ அந்த மையத்தை சொல்லுமா, என்ன சட்டையை கழட்டும் போது சொல்லுமா, என்ன பார்த்து கழட்டுங்க, என் ஏற்கனவே உடம்பு ஃபுல்லா ரணமா இருக்குது, உடம்பு ஃபுல்லா வேதனை இருக்குது, கழட்டுங்கன்னு. நீ டப்பு டப்புன்னு போட்டு திருப்பி பட்டனை கழட்டும் திருப்பி போட பண்ணக்கூடாது. அது மையத்துக்கு வேதனை. இந்த சப்தத்தை அந்த மையத்தை சத்தம் போடாது. இது ஹதீஸ். இது அந்த மையத்தை சத்தம் போடு, என்ன பார்த்து பொது மெதுவா கழட்டுங்க, பார்த்து திருப்புங்க, ஜமால் டிமான் போடாதீங்கன்னு சொல்லுவோம். இந்த சப்தத்தை ஜின்கள் மனிதர்களை தவிர எல்லாருமே கேட்கறாங்களாம். உங்க வீட்டுல ஒரு பூனை வளர்க்குறீங்க, முயல் வளர்க்குறீங்க, குருவி வளர்க்குறீங்க, கோழி வளர்க்குறீங்க சொன்னா அந்த சத்தத்தை இந்த மிருகம்லாம் கேட்குது. கோழி கேட்கும், உங்க வீட்டுல இருக்க முயல் கேட்கும், பறவை வளர்த்த பறவை கேட்கும், பூனை கேட்குமா? இந்த மையத்தை சொல்லக்கூடிய சப்தத்தை கேட்கும். அலற சத்தம் அலறுமா. குளிப்பாட்டும் போது அந்த மையத்தை திரும்ப சொல்லுமா, ஐயுல் காஃபிரூன், குளிப்பாட்டுறவங்களே என்ன பார்த்து குளிப்பாட்டுங்க, ரொம்ப சூடா வச்சு எனக்கு ஊத்திடாதீங்க, ஏற்கனவே உடம்பு ஃபுல்லா புண்ணா இருக்குது, ரொம்ப கொதிக்கு தண்ணி மேல ஊத்திடாதீங்க, ரொம்ப ஐஸா வச்சு ஊத்திடாதீங்க, உடம்பு ஃபுல்லா ரொம்ப புண்ணா இருக்குது, என்னால குளிர் தாங்க முடியாதுன்னு சொல்லி அந்த மையத்தை கதரும். இந்த சப்தத்தையும் ஜின்கள் மனிதர்களை தவிர எல்லாருமே கேட்கறாங்க. மையத்தை கலரும், பார்த்து குளிப்பாட்டுங்க, பொறுமையா குளிப்பாட்டுங்க. அதெல்லாம் சரி சட்டம் என்ன தெரியுமா வச்சிருக்குது? மையத்தை குளிப்பாட்டும் போது அந்த மையத்தை சொந்தக்கார கூட இருக்குமா? இல்லைன்னு சொன்னா குளிப்பாட்டுறவன் அவனுக்கு தேவை காசு, அவருக்கு தேவை காசு, அவர் தேவை வேலை முடிஞ்சா அடுத்த வேலைக்கு போல இல்லையா? கடகரம் தண்ணி ஊத்தாரு, அடி கழுவாரு, சுத்தம் செஞ்சு கழுவிட்டு போயிட்டே இருப்பாரு. நீங்க கூட ஒரு வீட்டுக்கு மையத்துக்கு ஒரு சொந்தக்கார ஒரு ஆள் நின்றா அவர் பார்த்து பொறுமையா செய்வார். கூட பாக்குறாங்களே, ஒரு அப்பா மௌத்தாட்ட பையன் நிக்கலாம், பையன் மௌத்தாட்ட அண்ணன் நிக்கலாம், கூட நிற்கும் போது பார்த்து பொறுமையா குளிப்பாட்டோ பொறுமையா தீர்ப்பார். நீங்க யாருமே நிக்கல குளிப்பாட்டமோன்னு சொன்னா அவர் தண்ணி டப்புன்னு ஊத்துவாரு, அப்படி திருப்பாரு, அப்படி இப்படி புரட்டி போடு, அப்படி போடுவார், தூக்கி உட்காரைப்பாரு, அப்படி இப்படி பண்ணுவார், முதுகு உடைப்பாரு, கையை உடைப்பாரு. ஏன்னா நீங்க கூட இல்ல. ஆனா அந்த மையத்தை சொல்லுமா, கதருமா, பார்த்து பொறுமையா பண்ணுப்பா, எனக்கு வலிக்குதுப்பா, வேதனை தாங்க முடியலப்பா, ஏற்கனவே நான் ரொம்ப புண்ணா கிடைக்கல. மையத்தை கதரும் அலரும். நம்ம காதுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாது, காதுக்கு கேட்காது, எல்லாம் மறைச்சே வச்சிருக்கலாம் எல்லாத்தையும். அதை வெளிப்படுத்திட்டு சொன்னா யாருமே மையத்தை குளிப்பாட்ட மாட்டீங்க, மையத்தை அடக்கம் செய்ய மாட்டீங்க, மையத்தை கஃன் போட மாட்டீங்க. திரும்ப கஃன் போடும்போது அந்த மையத்தை கதருமா. இந்த சப்தத்தையும் ஜின்கள் மனித தவிர எல்லாரும் கேட்கறாங்க. ஹதீஸ் இதெல்லாம். மையத்தை கஃன் போடும்போது சொல்லுமா, என் முகத்தை மூடிடாதப்பா, என் குடும்பத்தை கடைசியா பாத்துக்கிறேன், நான் வாழ்ந்த ஊரை பாத்துக்கிறேன், வீட்டை பாத்துக்கிறேன். மையத்தை கதரும். முதல்ல என் காலுக்கு கஃன் போடு, அதுக்கப்புறம் இடுப்பு மூடு, கடைசியா முகத்தை மூடு. அந்த மையத்தை சொல்லுவோம். ஏன் முகத்தை முதல்ல மூடிட்டா யாருமே பார்க்க முடியாது, கடைசியா பாத்துக்கன்னு சொல்லி மையத்தை கதரும் என்பதாக ஹதீஸ்ல வருது. ஆக இப்படி எல்லாம் மையத்தை இவ்வளவு வேதனை செஞ்சு இதுக்கப்புறம் மையத்தை அடக்கம் செய்வாங்க. கபல அடங்க பின் ஹதீஸ்ல இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஒரு மையத்தை அடக்கம் செஞ்ச பின்ன நீங்க திரும்பி போறீங்க, உங்க செருப்பு சத்தம் கொஞ்சம் தூரம் போயிருப்பீங்க, உங்க செருப்பு சத்தம் மையத்தை காதுல கேட்குமா? கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பீங்க அந்த மையத்தை விட்டு. போனவொடனே அடுத்து அந்த மையத்துக்கு உயிர் கொடுக்கப்படும். திரும்ப மையத்துக்கு திரும்ப அந்த உடலுக்குள்ள உயிரை புகுத்தப்பட்டு அந்த மையத்தை எந்திரிச்சு உட்கார வச்சு 2 மலக்கு வந்து கேள்வி கேட்பார். அந்த மலக்கு பேர் ஹதீஸ் சலாசம் சொல்றாங்க, முன்கர் நக்கீர். 2 மலக்கு பேரும் சலாசம் குறிப்பிட்டு சொல்றாங்க. இவ்வளவு ஆதாரமும் இவ்வளவு தெளிவும் இருந்த பெண்ணும் உலகத்துல இப்படி வாழ்றேன்னு சொன்னா நம்மளோட கேடு கெட்டவங்க, நம்மளோட ஒரு அறிவட்டவங்க யாருமே கிடையாது. எப்படி சலாசம் தெளிவா சொல்றாங்க. 2 மலக்கு உங்க கேள்வி பார்க்க, மண் ரப்புக்க மா தீனுக்க மா நபிக்க, 3 கேள்வி. ஒரு ரப்பு யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஒரு முஸ்லீமா இருந்தா, சாலிஹா இருந்தா, தொழுகையா இருந்தா தெளிவா சொல்ல, மண் ரப்புக்க, ரப்பி அல்லாஹ். ஒருத்தர் நேத்து கூட மாசல கேட்டாங்க, நம்ம மௌத்தா போயிட்டு எல்லாருமே அரபியில பேசுவோமான்னு கேட்டாங்க. உண்மையா நடந்த சம்பவம் தான். நேத்து கேட்டாங்க பசங்க, மௌத்தா போயிட்டு அரபியில தான் பேசுவோம் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். இன்னொருத்தன் நம்ம எப்ப நம்ம அரபி தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், எல்லாருமே அரபி தான் பேசுவாங்க. சொர்க்கத்துடைய மொழி அரபி தான். அல்லாஹ் எல்லாத்துக்கும் அரபி மொழி கொடுத்துருவான். ஒரு இங்கிலீஷ் நாட்டில் பிறந்தா இங்கிலீஷ் பேசுறான், அவனை ஸ்கூலுக்கு போறான் இங்கிலீஷ் பேசுறான். தமிழ்ல பிறந்தா நம்ம தமிழ்ல ஸ்கூலுக்கு போயிட்டு தமிழ் இலக்கணம் படிச்சு எல்லாரும் இங்கிலீஷ் பிறந்தவனே தமிழ் பேசலையா? அந்த மாதிரி சொர்க்கத்துக்கு போன அல்லாஹ் தஆலா எல்லா மொழியும் எல்லாருக்கும் அரபி கத்து கொடுத்தா எல்லாரும் அரபி தான் பேசுவாங்க. அந்த மாதிரி மையத்தை உட்கார வச்சுன்னு கேட்பாங்க மலக்கு மண் ரப்புக்க அப்படின்னு அரபியில தான் கேட்பாங்க. நம்ம அரபியில தான் பதில் சொல்லுவோம், ரப்பி அல்லாஹ். ஏன் ரப்பு அல்லாஹ்? ஒரு முஸ்லீமா இருந்தா சொல்லுவாரு. திரும்ப இன்னொரு கேள்வி கேட்பா, மா தீனுக்க, ஓ தீனு என்னப்பா? உலகத்துல எவ்வளவு மார்க்கம் இருந்துச்சு, எவ்வளவு முறை இருந்துச்சு, நான் இஸ்லாமம் பிறந்த இஸ்லாமம் வளர்ந்தேன் என்பதாக அந்த மையத்தை சொல்லுவோம். கடைசியா கேள்வி, ஒரு மா நபிக்கு அப்படின்னு நபியை பத்தி கேட்கப்படும். சில ஹதீஸ்ல நபியை பத்தி கேட்கப்படும் போது முஸ்லீம் ஷரீஃப்ல என்ன ஹதீஸ் வருதுன்னு சொன்னா, சல்லாசம் உருவத்தை காமிச்சே கேட்கப்படுமா, இந்த உருவம் யார் தெரியுதா அப்படின்னு கேட்கப்படுமா. ஒரு முஸ்லீம் ஷரீஃப்ல இப்படி ஹதீஸ் வருது. மற்ற ஹதீஸ்ல
நபியை பத்தி கேட்கதான் போடணும் வருது. ஆனா முஸ்லீம் சர்வே எப்படி வந்து சொன்னா அந்த நபி ஸல்லல்லாஹு உருவத்தை காமிச்சு இந்த உருவம் யாருன்னு தெரியுதான் கேட்கப்படும். ஒரு முஸ்லீமா இருந்தா, சாலிஹா இருந்தா, தொழுகையாளியா இருந்தா, இவதான் என்னுடைய நபி ரசூல் ஈரோட நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லிடுவாங்க. சொன்னோட அடுத்த செகண்ட் அல்லாஹ் தஆலா வானத்துல அறிவிப்பு வரும், இவர் உண்மையை சொல்லிட்டார், இவர் உண்மையாளர், இவருக்கு சொர்க்கத்திலிருந்து காற்று திறந்து விடுங்கன்னு சொல்லி சொர்க்க வாசல் திறந்து விடப்படும். சொர்க்கத்தின் நறுமணம் வீசும். அந்த கபுல டைரக்ட் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துருவான். ஸ்ட்ரெயிட்டா பைப் கனெக்ஷன் கொடுக்காம எல்லா சொர்க்கத்திலிருந்து கபருக்கு டைரக்ட் கனெக்ஷன் கொடுத்த உடனே சொர்க்கத்துடைய காற்று கபருக்கு வரும். கபுல சொர்க்கத்தை காசை சுவாச்சிட்டு இருப்பாரு. சொர்க்கத்தின் நறுமணம் வரும். சொர்க்கத்தை விரிக்கப்படும். கண்ணு கேட்ட வரைக்கும் சொர்க்கம் விசாலமாக்கப்படும். நம்ம கண் பார்வை எங்க எட்டதோ அது வரைக்கும் கபர். இது ஆழம், இது மறைமுகமான உலகம், நமக்கு தெரியாது. நம்ம கபரு 6 அடி தான் சொல்லுவோம். ஆனா கபர் எல்லாம் விசாலமாக்கிடுவான். கண்ணுக்கு இருந்தவனும் கபர் விசாலமா இருக்கும். நல்லா சொர்க்க பூஞ்சொல்லி அனுபவிப்பாரு, சந்தோஷமா இருப்பாரு. இன்னும் சொல்றாங்க, இன்னொரு ஹதீஸ்ல வருது, மலக்கெல்லாம் அடக்கம் செஞ்சு போன பிறகு ஒரு அழகிய தோட்டத்துல உருவம் வருமா, அழகான உருவம் வரும். கேட்பாங்க, யார் பண்ணி அப்படின்னு கேட்ட உடனே அந்த அழகி உருவம் அந்த மையத்துக்கிட்ட பேசுமா, நீ உலகத்துல தேடி 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 நல்லாமல் செஞ்சியே, தொழுதியே, நோம்பு வச்சு, நல்ல சேர்ந்து இருந்தியே, ஜக்காத்தெல்லாம் கொடுத்தியே, அந்த எல்லா அமலும் சேர்ந்தவன் தான் நான் அப்படின்னு சொல்லி அந்த அழகி உடல் சொல்லுவோம். அல்லாஹ் தஆலா நீ செஞ்ச எல்லா அமலுக்கும் ஒரு அழகி உருவத்தை கொடுத்து உன் கூட மையத்து கபூர்ல வச்சிரும். அல்லாஹ் தஆலா அந்த கபூர் கேள்வி கேமனா வரைக்கும் அந்த கபூர் கூட அந்த அழகி உருவம் இருக்கு என்பதாக ஹதீஸ்ல வருது. இதுவே மாற்றம் அல்லாஹ் காப்பாற்றணும். ஒரு பாவியா இருந்தாலும் முனாஃபிக்கா இருந்தா சொன்னா இதே மாதிரி கேள்வி முன்கணக்கு இறைஞ்சி கேட்பாங்க, யார் பாவம் ரப்பு அப்படின்னு. அவர் மொழிப்பாரு, ஹா ஹா லா அதிரி ஃபயக்கு லா அதிரி, தெரியலையே, எனக்கு யாரும் தெரியலையே, ரப்பு யாரும் தெரியலையே அப்படின்னு அல்லாஹ் உலகத்தை சொல்லுவீங்கப்பா. ஆனா மறுமையில வராது உன் வாயில. நீ தொழுகையால இருந்தா உன் வாயில வரும். நான் இங்க சொல்லிடுவா அப்படி தெரியுமா, கேட்க இல்லை. இப்ப 3 கேள்வி தானே, கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சு எனக்கு தெரியும் அப்படி இங்க சொல்லலாம். ஆனா கபர்ல பண்ண அல்லாஹ் மறக்கடிச்சிடுவான். உலகமே அப்படிதான். நீங்க எப்படி வாழ்றீங்க அப்படிதான் கபர்ல இருக்கும். அந்த மறு உலகம் அப்படிதான் இருக்கும். இங்க நீங்க தொழுகையாளியா நல்லவர்களா இருந்தா உங்க வாயில கேள்வி கணக்கு பதில் ஆட்டோமேட்டிக்கா வரும். எதுவுமே தெரியல அப்படின்னு சொன்னா எல்லாமே இங்க தெரியும். நீங்க தொழுகல, நல்லவர்களா இல்ல, முஸ்லிம்களா இல்ல, முனாஃபிக்கா நீங்க சொன்னா கபர்ல கேள்வி கணக்கு பதிலே வராது. உங்க உதடு பாராம தடிப்பாயிடும். வாய் அசைய முடியாது, நாக்க சொல்ல முடியாது. அல்லாஹ் மொத்தமா சீல் வச்சிருவான். யார் அப்படின்னு கேப்பா, ஹாஹா லாதிரி எனக்கு தெரியலன்னா, உன் தீன் மா தீனுக்கு உன் தீன் என்ன, ஹாஹா லாதிரி எனக்கு தெரியலையேன்னு சொல்லுவான். அல்ல அங்கிருந்து வாழ்ந்தவன் சத்தம் வரும், நபி பார்த்து நபி இவர் யாரு தெரியுதா, தெரியல அப்படின்னு சொல்லுவான். அப்ப அல்லாஹ் தஆலா சத்தம் வருமா, நீ சுயமாவும் சிந்திக்கல, அறிஞ்சவர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள. அதனால உனக்கு கபர் அல்லாஹ் மண்ணிட்ட உத்தரவிடனா கபரே நெருக்குன்னு சல்லாசம் சொல்றாங்க. 2 கையை காமிச்சு சொல்றாங்களா, எப்படி 2 விரல் எப்படி ஒன்றா இருக்குதோ அந்த மாதிரி அவன் கபர் அப்படியே நெருக்கும். விழா எலும்புகள் ஒன்றோடு, இந்த 2 விழா எலும்பும் ஒன்று சேர்ந்து பின்னிக்கும் என்பதாக சல்லாசம் சொல்லி காட்டுறாங்க. நரகத்துடைய வாசல் திறக்கப்படும். நரகத்திலிருந்து விஷ காற்றும், அனல் காற்று, நெருப்பு காற்றும் அவன் கபர் வீசிக்கிட்டே இருக்குமா. அவ்வளவு வேதனை. இன்னும் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு அழுகிய அருவருப்பான, பார்க்கவே கன்றாவே கேவலமா வாந்தி வரக்கூடிய அளவுக்கு அழுகிய தோட்டத்துல, துர்நாற்றம் வீசும் தோட்டத்துல ஒரு உருவம் வருமா. யாருப்பா நீ அந்த கபராளி கேட்பான். நீ ஆபாசமான வீடியோ பார்த்த இல்லையா, ஆபாசமான பேச்சு பேசினேன், எங்கெங்கெல்லாம் கேட்டாங்க, எங்கெங்கெல்லாம் பாவம் இருக்குது, பாவத்தை தேடி செஞ்ச பாவத்தை தேடி பார்த்த பாவமா வாழ்ந்த இல்லையா, அந்த பாவத்துக்கெல்லாம் மொத்த உருவம் கூட அல்ல உங்ககிட்ட அனுப்பிச்சுக்கான்னு சொல்லி அனுப்புவானா. கபராளி சொல்லுவானா, இந்த வேதனையே பெருசா இருக்குது யாரெல்லாம், கபரு வேதனை தேவை, எல்லாம் மறுமை வேதனை தேவையில்லை, இவ்வளவு பெரிய வேதனை, இதுவே பெரிய வேதனை சொல்லுவான். அந்த அழுகிய உடல் துர்நாட்டம் பக்கத்துல இருந்து சொன்னா எவ்வளவு வேதனை இருக்கும். திரும்ப அந்த அவரை உட்கார வச்சு கேள்வி கேட்பான் அல்லாஹ் தஆலா. திரும்ப ஹதீஸ்ல வருது, அந்த காஃபிரான முஷ்ரிக்கான அடியான உட்கார வச்சு ஒவ்வொரு கேள்வியை கேட்பாங்க. எதுக்குமே பதில் தெரியலன்னு சொல்லுவான். அப்போ ஹதீஸ்ல வருது, அந்த மலைக்கு இரும்பாலான சம்பட்டி எடுத்து 2 காதுக்கு மத்தியில் ஓங்கி அடிப்பார். அதாவது பிடர் இல்லை, இந்த இடத்துல அடிப்பானா. அடிச்ச உடனே தலை சுக்குநூறா நொறுங்கி போயிடுமா. எந்த அளவுன்னு சொன்னா, அந்த சம்பட்டி எடுத்து ஒரு மலையில அடிச்சுன்னு சொன்னா மலை ஒரு பொட்டு கல்லு கூட இல்லாம சுக்குநூறா மண்ணா போயிடும் இல்லையா, அந்த மாதிரி மலை மண்ணா போகுமா. அவ்வளவு பெரிய அடி சம்பட்டியில அடிக்கப்படும் என்பதாக ஹதீஸ்ல வருது. இன்னும் சொல்லுவாங்க, காலை மாலை அவனை கொண்டு போய் நரகத்தோடைய நெருக்கோட இடத்த பாரு சொல்லி காட்டிட்டே இருப்பாங்களாம். ஒருத்தருக்கு சுகர் பேஷண்டா இருக்குது, நீனும் 10 நாள்ல மௌத்தா போயிட்டு சொன்னா அந்த 10 நாள் வாழ்ந்த வாழ்க்கையில நரகமா இருக்கும். நீ 10 நாள் அங்க போய் மௌத்தா போயிடுப்பா, இன்னும் 5 நாள் தான் இருக்கு, 2 நாள் இருக்கு சொன்னா அந்த 10 நாள் சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது இல்லையா. ஆனா அந்த கபராளிக்கு அதே மாதிரி அல்லாஹ் தஆலா காலையும் மாலையும் கொண்டு போய் இதான் நீ இருக்கிற இடம் பார்த்து நல்லா காமிச்சேன்னு சொன்னா அவனா நிம்மதியா இருக்க முடியுமா. நிம்மதி டோட்டலா பதிவு போயிடும். அவ்வளவு பெரிய வாழ்க்கை தான் கபடி வாழ்க்கை. ஆனா அல்லாஹ் தஆலா அதை தான் சொல்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கபடி வாழ்க்கை மிக மோசமானது. நான் கண்ட காட்சியிலே ரொம்ப மோசமான காட்சி எதுன்னு சொன்னா கபடி வாழ்க்கை என்பதாக சொல்லி காட்டுறாங்க. ஒவ்வொரு நாளும் கபடி சொல்லுதான், நான் வறட்சியின் வீடு, நான் தனிமை வீடு, புழு பூச்சி நிறைந்த வீடு, மண் வீடு என்பதாக கபடி கூறிக்கிட்டே இருக்குதான்.
சல்லாசம் தொழுகி போயிட்டு இருக்காங்க. சஹாபாக்கள்லாம் சில பேர் வாய் பல்லு தெரியுமா சிரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப சல்லாசம் சொல்றாங்க, நான் இப்படி மரணத்தை நினைச்சு பாருங்க, இப்படி சிரிக்கிறீங்களே, நான் கண்ட காட்சி மட்டும் உங்கள்ட்ட சொன்னா நீங்க சிரிக்க மாட்டீங்கன்னு சொல்றாங்க. கபர் ஒவ்வொரு நாளும் இப்படி கூறுது, நான் புழுச்சி நீண்ட வீடு, வறட்சியான வீடு, தனிமையான வீடு அப்படின்னு சொல்லி கபர் சொல்லிட்டே இருக்குமா. சல்லாசம் சொல்றாங்க, அதனால ஒண்ணு கபரு சொர்க்கத்தோடைய பூஞ்சையிலையா இருக்கும் அல்லது நரகத்துடைய படுகொழியா இருக்கு என்பதாக அஸ்ஸலாஹு சொல்லி கேட்டாங்க. அல்லது சுப்ஹானஹு வ தஆலா இந்த கபடி வேதனை அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் காப்பாத்துறோம். எல்லாத்துக்கும் மவுத் இருக்குது, மவுத் ஆகிறதுக்கு முன்பாக இந்த கபடி வேதனை நம்ம காப்பாத்துறோம். சில பேர் சொல்லுவாங்க, மவுத்தா போயிட்டோம்னு சொன்னா ஒண்ணுமே கிடையாதுன்னு சொன்னா நம்ம மவுத்தான அமல் செஞ்சு அனுப்பலாம். சில பேர் அந்த அமல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஹதீஸ்ல சஹீஹான ஹதீஸ்ல வருது, ஒருத்தர் மௌத்தா போயிட்டார் சொன்னா நமக்கு அவங்களுக்காக வேண்டி நன்மையை செஞ்சு அனுப்பலாம், நம்மளால முடிஞ்ச நன்மையை செஞ்சு அனுப்பலாம். ஹதீஸ்ல வருது, அனஸ் அறிவிக்கிறாங்க, ஒரு பெண்மணி வந்து கேட்கிறாங்க, நாயகமே சாதர் அலியில அவன் வந்து கேட்கறாங்க, நாயுமே என் தாய் வஃபாத் ஆயிட்டாங்க, ஆனா எந்த வசியத்தையுமே செய்யல, நான் ஏதாவது அவங்களுக்கு நன்மை செஞ்சு அனுபவம் கேட்க சலாசம் சொல்றாங்க, ஃபாலிக்கல்மா ஒரு ஆறை வெட்டி கொடுப்பா அப்படின்னு சொல்றாங்க. அந்த சாதர் அலிலானு ஒரு ஆறு வெட்டி அந்த ஒரு கிணறு வெட்டி சொல்றாங்க, ஹாதாலி உண்மை சாத், இது என்னுடைய தாய்க்குரிய கிணறு என்பதாக சொல்றாங்க. அந்த கிணத்துல யாரெல்லாம் தண்ணி பருகிறாங்களோ, எந்தெந்த கால்நடையும் தண்ணி பருகுதோ அது நன்மை அந்த மௌத்தா பண்ண தாய்க்கு போய் சேரும் சலாசம் சொல்லி காட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு சஹாபி வந்து ஒரு பெண்மணி வந்து கேட்கறாங்க, என் நாயுமே என்னுடைய இதெல்லாம் சஹீஹான ஹதீஸ் சுருக்கமா சொல்றேன், என்னுடைய தாய் ஹஜ்ஜி செய்ய நீயத்தை வச்சிருந்தாங்க, ஆனா ஹஜ்ஜி செய்யாம வஃபாத் ஆகி போயிட்டாங்க, அந்த ஹஜ்ஜை நான் செய்யலாமா, நீயத்தை வச்சுட்டு போயிட்டாங்க ஆனா மௌத்தா போயிட்டாங்க, நான் செய்யலாமா. சலாசம் சொல்றாங்க, உங்களுடைய தாய் கடன் விட்டுட்டு போனா அந்த கடன் நிறைவேற்றுவீங்களான்னு கேட்கறாங்க. ஆமா, என் தாய் விட்ட கடன் நான் நிறைவேற்றுவேன், அதனால அந்த கடன் மாதிரி தான் இந்த ஹஜ்ஜும் நீங்க நிறைவேற்றுங்க, நன்மை எல்லாம் கொடுப்பான். இதே மாதிரி இன்னொருத்தர் வந்து கேட்கறாங்க, நாயுமே என் தாய் மௌத்தா போக சமயத்துல நோன்பு இருந்துச்சு, நோன்பு வைக்காமலே மௌத்தா போயிட்டாங்க, கலாவா ஆகி போச்சு, அந்த கலாவை நான் செய்யலாமான்னு கேட்க சலாசம் சொல்றாங்க, அதே வார்த்தையை சொல்றாங்க, உங்கள் தாய் கடனை விட்டுட்டு போனா கடன் நிறைவேற்றுவீங்க இல்லையா, அதே மாதிரி நோன்பு கலா வெட்டிட்டு போயிட்டாங்க, அந்த கலாவான நோன்பு நீங்க வைங்க, நன்மை எல்லாம் அவங்க கொடுத்துருவான்னு சொல்றாங்க. இதுமே கபராளிக்கு நன்மை சேர்க்கலாம். ஹதீஸ் 1-2 40 ஹதீஸ் சொல்லி காட்டாங்க, கபராளிக்கு நன்மை சேர்க்க முடியும் சொல்லி 40 ஹதீஸ் சொல்லி காட்டாங்க. ஒரு ஹதீஸ சொல்றாங்க, 7 விஷயங்கள் மௌத்தாவனருக்கு நீங்க நன்மை சேர்க்கலாம். முதலாவது, அவர் பரப்பிய கல்வி, அவர் ஏதாவது கத்துட்டு போய் ஏதாவது பயணம் பண்ற ஏதாவது சொல்றான்னு சொன்னா அந்த பயானை கேட்டு செயல்படக்கூடிய நபர் இருக்கிற வரைக்கும் அந்த கபராளிக்கு நன்மை போய் கொண்டே இருக்கும். 2வது, அவர் விட்டு சென்ற நல்ல பிள்ளைகள், அவர் பெத்த நல்ல பிள்ளை துவா செய்து குரான் ஓதுதுன்னு சொன்னா அதோட நன்மை அந்த தகப்பனுக்கு போய் சேரும். 3வது, அவர் ஏதாவது புத்தகம் எழுதிட்டு போனாரு, குரான் ஏதாவது அன்பளிப்பா கொடுத்தாருன்னு சொன்னா அந்த புத்தகம் அந்த குரான் இருக்கிற வரைக்கும் நன்மை கபராளிக்கு போய் கொண்டே இருக்கும். 4வது, அவர் கட்டிய பள்ளிவாசலுக்கு அதை நிதி செய்யறாரு. இப்பதான் நிதி கொடுக்கதே இல்லை, பள்ளிவாசல் நிதினா கையை இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. நிதி கொடுத்த பள்ளிவாசலுக்கு டீ பிளேட் போறோம், ஒரு ஃபேன் போறோம், ஒரு லைட்டு, ஒரு தண்ணிக்கு ரெடி பண்றோம்னு சொன்னா அந்த பள்ளிவாசல் யாரெல்லாம் தண்ணி குடிக்கிறாங்களோ, யாரெல்லாம் தொழுகிறாங்களோ அது நன்மை அவர் மௌத்தா போனாலும் கேமனால் வரைக்கும் கபருக்கு சென்று கொண்டே இருக்கும். 5வது, அவர் கட்டிய ஏதாவது மடம், ஏதாவது பஸ் ஸ்டாண்ட் ஏதாவது கட்டிட்டாரு, அதாவது வழிபக்கம் தங்கட்டும் அப்படின்னு சொல்லி கட்டிட்டான்னு சொன்னா அதோட நன்மை அவர் மௌத்தா பணம் சென்று கொண்டே இருக்கும். 6வது, அவர் அமைச்ச ஆறு தண்ணிக்காக ஏதாவது செய்யறாரு, தண்ணி டேங்க் வைக்கிறாரு, அங்கங்க ரோட்ல தண்ணி வைக்கிறான்னு சொன்னா அது வரைக்கும் நன்மை போய் கொண்டே இருக்கும். 4வது, அவருக்காக யாராவது சதக்கா செஞ்சா அதுவும் போய் சேருவதாக 7 விஷயங்களை சலாசம் சொல்லி காட்டுறேன். ஆக மௌத்தா பண்ண நான் நன்மையை சேர்க்கலாம். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத்தை விட்டு நம்ம அனைவரும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக. அல்லாஹ் நம்ம அனைவரும் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தந்தால் புரிவானாக. வாஹிதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.